என்ன கோலப்பன் சார் இப்படி ஆயிடுச்சு? எடுத்தெடுப்புலேயே போட்டீங்களேன்னு ஒரு நிமிஷம் ஷேக் ஆயிட்டு. நீங்கள் சொல்லும்போது ஷேக்காய் நிற்கிறிய. ஆமாம், எனக்கு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தது நாடோடி மன்னன் படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சக்கரபாணி அண்ணனும் ஒரு பெரிய இதில் அடைச்சி வச்சுருக்கோம். அப்போ தலைவர் உடைக்கும் பொழுது அந்த கயிறை அந்த செங்கலெல்லாம் உடைச்சிட்டு வரும்போது சக்கரபாணி அண்ணன் கத்துவார், மன்னனை காப்பாற்ற யாரும் இல்லையா, மன்னனை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே அடைஞ்சிருப்பார் எம்ஜிஆரும் அண்ணன் சக்கரபாணி அவர்களும். அப்போ ஒரு குரல் வரும், மன்னனை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு குரல் இருப்பாங்க. இன்றைய சூழ்நிலை எங்களுடைய நிலைமை எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையான்னு ஒரு சூழ்நிலை மனசுல தோண்டிட்டு இருக்கோம். நீங்க கரெக்டா அடிச்சுட்டு நீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசிட்டீங்க. இல்லை, எங்களுக்கு அன்றைய நிகழ்வு இன்னும் நாங்கள் வந்து தெளியலை. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால அவர் கொஞ்சம் மருத்துவமனைக்கு சென்றிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. அவர் என்ன மனநிலையில் இருக்காருங்கிறத ஒரு பக்கம் துடிக்குது, ஒரு பக்கம் இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து நம்ம இன்னும் இருக்கணுமா, நமக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டாலே. இன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் சொன்னதை கேட்டிருக்கீங்க. சொல்றது வந்து இருக்கிறாங்க, அவங்க என்டிஏல தான் இருக்கிறாங்க, டிடிவி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தலைமை எதிர்பார்க்கிறவங்க அவர் அறிவிச்சிட்டார். திரு டிடிவி தினகரன் எவ்வளவு உறுதியா சொல்றாரு, உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு சார். டிடிவி தினகரன் சார் வந்து அவர் ஒரு அமமுகன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்துக்கு அவர் குக்கர் சின்னன்னு ஒன்றை வாங்கி அவர் வந்து அதில் பயணிக்கிறவர். அவரை வந்து நம்ம கூடயே வந்து ஒரு கூட்டணி முறைப்படி தான் அவரே வாரார். அதிமுக இணைஞ்சாலும் நான் கூட்டணியாக தான் வருவேங்கிறது அவருடைய கொள்கை. எங்களுடைய கொள்கை அதிமுக உரிமை மீட்பு குழு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுகவோட உரிமையை பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டாலே அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்களே சொல்லவும் விட மாட்டேங்க, பேச விட மாட்டேங்கன்னா நான் என்ன சொல்ல முடியாது. அதாவது ஒருவேளை உங்க மைண்ட் வாய்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு அதுதான் நீங்க பேசுற வரதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்க. அதிமுக உரிமை மீட்பு குழுங்கிறத போராட்டத்தில் நாங்கள் களம் இறங்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நியாயமான முறையில் தர்மமான முறையில் நாங்கள் செயல்படுறோம். இதில் எந்த குறுக்கு வழியும் போகலை, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை, எதுவுமே பண்ணலை. 2024 பாரத பிரதமர் மோடியாக வரணும்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னையே வருத்தி கொண்டு, நல்ல புரிஞ்சணும், அந்த சூழ்நிலை தான் எங்களுடைய இதாகுது. தன்னையே வருத்தி கொண்டு ராமநாதபுரத்தில் நின்று 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். தமிழ்நாட்டில் அவர் எல்லா மாவட்ட செயலாளர்களும் கட்டமைப்பு போட்டிருக்காரு. எந்த மாவட்ட செயலாளரும் எனக்காக வந்து வேலை செய்யணும் கூட செய்யலை. மோடி வரணும்பா தமிழ்நாடு, அதனால் நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் வேலை செய்யுங்கன்னு எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அறிவுரைப்படுத்துகிறார். நீங்கள் நல்லா அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலாளர், தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில மாவட்ட செயலாளர்களை மட்டும்தான் அழைச்சிருந்தார் ஒழியா பாக்கி அத்தனை பேரையும் நமக்கு 2024 பாரத பிரதமர் மோடியாக வரணுங்கிறத ஒரு தீர்க்கமான முடிவு. அதில் எந்த ஒரு நெளிவு சொல்லி கூட, ஏன்னா நான் கூடால இருந்து பார்த்தவன், என்ன அவரை சரியா நடத்தலையோ அந்த வலி எங்களுக்கு இருக்கும். அண்ணனுக்கு இருக்கா இல்ல அண்ணன்ட்ட வேற மாதிரி பேசுறாங்களா இல்ல அண்ணன் கூட்டணி இல்லைன்னு சொல்ல அவங்க பார்த்துப்பாங்கல்ல சார். பார்த்து விடுவாங்கன்னா பார்த்துக்கிறது களம் இல்லை சார். இது வந்து தேர்தல் களம். இது வந்து போர்க்களத்தில் போய் நின்றுக்கிட்டு பார்த்துக்கலாம்னா எதிரி நம்ம தலையை வீசிட்டு போயிடுவான். நல்லா புரிஞ்சிருங்க. நான் ஒரு கடந்த கால அரசியல் வாழ்க்கைகளை வச்சு நான் சொல்கிறேன். நான் 45 ஆண்டு காலம் அந்த அரசியல் வாழ்க்கையில் வந்தவன். அதுவும் புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்திலேருந்து பயணித்து வருவேன். எங்களுக்கு என்ன இப்போ அண்ணனுடைய நிலைமை என்னன்னுங்கிறது ஒரு பக்கம் மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் அன்னைக்கு எடப்பாடி, இதில் நான் எடப்பாடி பழனிசாமியை நான் பெருமையாகவே சொல்கிறேன். ஆமாம்மா, உண்மையை சொல்ல போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். 5 முறை அமித்ஷாவை ஆட்டம் கட்டிட்டார். நீங்கள் பார்த்தீங்களா, ஸ்கால் மாறுது, இதை என்டிஏ கூட்டணிங்கிறாங்க, அடுத்தது கட்சிக்காரங்களுக்குங்கிறாங்க, அடுத்த எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் வெளி பிதுங்கி தான் டிவியை பார்த்துட்டு உட்கார வேண்டியிருக்கு. அடுத்தது திடீர்னு இதுவரைக்கும் இல்லாத பாஜக ஒரு பக்கம் போகுது. அடுத்தது அங்கேருந்து வந்தோடனே அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் போடுறாரு, அண்ணாமலை வந்து தேசிய இதாகிறாரு, நயினார் நாகேந்திரன் வாழ்த்துன்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டு கதவு திறக்குது, கார் போகுது, அதுக்கு பிறகு தான் திறக்குது. நீங்கள் நல்லா பார்த்துடுங்க. அதுக்கு பிறகு கார் திறக்குது, அதுக்கு பிறகு ஐடிசி ஹோட்டலுக்கு போகிறாங்க, அதுக்கு பிறகு திரும்பி அங்கேருந்து இங்கே வராங்க. என்ன அதுக்கு மட்டும் இல்லாமல் அதெல்லாம் விடுங்க சார். நீங்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வாங்கியிருக்காரு. அவரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வச்சோம், என்டிஏல சேர்த்தோம், பாரத பிரதமர் வாழ்த்து கொடுத்தாரு, எல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் உங்களையே நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? அவர் அதிமுக ஸ்ரீராம பார்த்து கேளுங்க. என்ன ஸ்ரீராம் சார், அவர் ஆதங்கம் நியாயமா படலையா உங்களுக்கு? நீங்களாம் கேட்க மாட்டீங்களா?
என்ன கேக்குறீங்களா ஹரி? ஆமா, உங்களை தான் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னவோ நான் தான் வந்து இந்த கூட்டணியை முடிவு செஞ்சு அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இல்ல, இருக்கீங்க. நீங்க நியாயம் கேட்க கூடாதா? அவருக்கு இப்படி வருத்தப்படுறாரு பாருங்க. நியாயம் கேட்கறதெல்லாம் கேட்கட்டும், அது அவங்க கட்சி பார்த்துப்பாங்க சார். என்ன? இல்ல, அந்த அந்த ஆதங்கம் இருக்கும் தானே உங்களுக்கு, அது நியாயமா பார்க்கலையா? சரி, நான் மாத்தி கேட்கிறேன். கொஸ்டின் என்னன்னா, ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீதிமன்றமோ இல்லைன்னா வந்து அதிமுகனுடைய பைலா படியோ இரட்டை இலை சின்னமும் அந்த கட்சியும் எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துல அதை வந்து அதை ஓவர் டர்ன் பண்ண முடியும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படிங்கிறது எனக்கு புரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அட்லீஸ்ட் அதிமுகனுடைய பைலாக்களை பார்த்து முன்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் பார்த்து சார், அவர் உங்களை ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாத்த சொல்ல சார். கூடயே இருந்தோமே, விசுவாசமா இருந்தோமே. சொல்றேன் அதுக்குதான் வரேன். அப்போ அதிமுகவுடன் அவர்களை சேர்க்க வேண்டும், இல்லைன்னா வந்து உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வச்சுட்டு இருக்கிறத விட இட் இஸ் பெட்டர் ஓபிஎஸ் தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பிப்பது உகந்ததாக இருக்கும். இதற்கு மேலேயும் வந்து அதிமுகவை வந்து தன் கீழ் எடுத்துட்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிட்டு இருக்காருன்னா அது எனக்கு வந்து அந்த நம்பிக்கை வச்சிருக்க கட்சி ஆரம்பிச்சு எப்படி அமமுக மாதிரியோ. ஏன்னா வந்து எப்படியா இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் ஒரு இந்த அதிமுகனுடைய பாஜக கூட்டணி என்னுடைய கணிப்புப்படி ஒரு உள் கூட்டணியாக அமமுகவும் இல்ல ஓபிஎஸ் தனியாக ஒரு பார்ட்டி இருந்தாலோ இல்லைன்னா வந்து தாமரை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ண அவர் தாமரை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணாலோ இல்ல இன்னொரு பார்ட்டி ஆரம்பிச்சாரோ அவருடைய கிளைம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிளைம் போய்விடும். அவருக்கு வந்து அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏத்துப்பாரா அணில? அவர் சம்மதிப்பாரா? ஏன்னா அவர் தானே தலைமை கூட்டணிக்கு. ஐ திங்க் சம்மதிப்பான்ற ஒரு இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். வந்து இந்த பாஜகவோட ஒரு உள்கூட்டணிக்கு அமமுகவும் ஓபிஎஸும் வருவதற்கு அவருக்கு ஒரு ஆட்சேபனை இருக்கா சார்? அமமுகவுக்கு மாட்டோம் இல்ல அது எப்படி நீங்க யூகிக்கிறீங்களா, நம்புறீங்களா, உறுதியா சொல்றீங்களா? ஏன்னா 2021 கூட அமமுகவை கூட்டணி கட்சியா கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்தது. அன்னைக்கு வேண்டான்னு சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இம்முறையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாரா? ஹரி, ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு இது இல்லாம டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சொல்ல விடுங்க. நீங்க கெஸ்ட விட ஜாஸ்தி நிறைய நீங்க பேசுறீங்க. ப்ளீஸ் அண்ணா. எஸ், நான் உங்க கேள்விக்கும் பதில் சொல்றேன். அமமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி அவர்களுக்கும் என்ன விதத்துல ஒரு ஐடியாலஜிக்கலி எல்லாருமே சேம் தான். அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபத்தினால் பிரிந்து வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவர்களுக்கு ஒரு காமன் அஜெண்டா, இவர்கள் 3 பேருக்குமே இருக்கக்கூடிய காமன் அஜெண்டா, அதுவும் முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் உருவாக்கி வச்ச காமன் அஜெண்டா திமுக எதிர்ப்பு என்பது. அப்ப திமுக எதிர்ப்பு என்பதற்காக அவர்கள் ஒன்று கூடுவதில் எனக்கு பெரிய ஆட்சேபனை இருக்கும் தோணல. இது வந்து சில ஈகோ விட்டு கொடுத்து செல்லக்கூடிய இடத்துல தான் 3 பேருமே இருப்பார்கள் என்பது என்னோட அபிப்பிராயம். சார், இந்த ஆப்ஷன் 2021 இருந்தது. எதுங்க இந்த ஆப்ஷன் 2021 இருந்தது? தட் வாஸ் மை previous question. 21லயுமே அமித்ஷா முயன்றார், இதே ஃபார்முலாவை வைத்தார். அப்ப அது கை கூடலையே, இப்ப ஏன் கை கூடும்? வரேன், அப்ப அதுக்கு வரேன். ஏன்னா 21க்கு போகும்போது எடப்பாடி கையில் இந்த கட்சியும் சின்னமும் முழுவதுமாக வந்து சேரவில்லை. So there is a difference. இது ரெண்டுத்துக்கும் கூட வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அப்போது டிடிவி தினகரனை இந்த கூட்டணியில் எடுத்துட்டு வந்து வர வேண்டும் என்பது அது ரொம்ப க்ளோஸா அந்த நிகழ்வுகள்ல. What are you saying? அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க. அந்த இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்போ 22க்கு அப்புறம் தான பிரச்சனை வருது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருந்தார்கள், டிடிவி தினகரன் தனியாக இருந்தார். டிடிவி தினகரன் அந்த அலையன்ஸுக்குள்ள வருவதற்கு ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்க. அப்ப நான் ரொம்ப க்ளோஸா இருந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் ரொம்ப ஈடுபாடோடு இருந்ததுனால நான் சொல்றேன், அந்த ஒரு கூட்டணியை உருவாகும் இடத்தில் இருந்தது. அதை எடப்பாடி அவர்கள் வேண்டாம் என்று கடைசி நிமிஷத்தில் ஒதுக்கிவிட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கும் அதே நிலைதான். அதுக்கப்புறம் பிற்பாடு ஓபிஎஸ் வந்து வெளியே சென்ற பிற்பாடு கட்சி இவர் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிற்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கூட்டணிக்குள் கூட்டணி என்ற ஒரு, அதாவது பாஜகவோடு கூட்டணி, பாஜகவும் அமமுகவும் கூட்டணி, அந்த மாதிரியான கூட்டணிக்குள் கூட்டணின்ற ஒரு ஃபார்முலாவுக்கு எடப்பாடி எதிர்ப்பு தெரிவி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.